Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். மாமூலி அதாவது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா. சின்ன பசங்கள்லாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதில் கருவேப்பிலை போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ அந்த நான்ஸ்டிக்கை ஒரு சைடில் வச்சுட்டு இந்த பக்கம் சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி நடுவில் 4 பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்ல கத்திரிக்காயாக பார்த்து எடுத்து அதை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. அரவேக்காடு அளவுக்கு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வெங்காயமும் வதங்கிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதையும் சைட் பை சைட் பார்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இதை சைடில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காயுமே நல்லா அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அதே நான்ஸ்டிக்கில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் சன்னா டால் கொஞ்சம், அதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே 5 கருவேப்பிலையும் 5 பல் பூண்டும் தோலை உரிச்சிட்டு நம்ம அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காயிலையும் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம் பொடி கிடைக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு நல்லா கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ 2 பழுத்த தக்காளியை நல்லா பெரிய தக்காளியாக பார்த்து நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகணுன்றதுக்காக மேலேருந்து இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. குத்திட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் அந்த பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த தக்காளி பாருங்கள் எவ்வளோ செவேன்னு எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா. இது கூடவே நம்ம இந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வேக விட போகிறோம். மிக்சர் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம இது கூட கலந்து வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் திரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இதில் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. என்னோடய குட்டி பையன் ஃபோனை இது பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டி விட்டுட்டு போயிட்டான். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
உப்பு இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து திரிஞ்சு வந்துடும். இதில் நம்ம கத்திரிக்காயை வந்து ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம அரவேக்காடு அளவுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஆல்ரெடி வேக விட்டுருக்கோம் இல்லையா. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்க்க போகிறோம். அதாவது குழம்பு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே வந்து கேஸை வந்து சிம்மிலே வச்சு நீங்கள் வந்து சமைங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து இப்போ தண்ணியாட்டம் இருக்குல்ல, கொஞ்சம் கெட்டியாகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துடும். இடையில வந்து கொஞ்சம் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கீழே எல்லாமே அந்த குழம்பு வந்து ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில். நான் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி வந்து சேர்க்குறேன். அதிகமாக புளி போட்டால் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக புளி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். புளியை கரைச்சி அந்த புளி தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நான் ரைஸ் கூட வந்து சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபியும் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.